தோணுச்சு. எல்லாரும் முன்னாடி உடஞ்சிருச்சு. என்னம்மா பொய் சொல்லக்கூடாது எல்லா இடத்துலயும்? ஆண்டி நீங்க இப்படி பண்ணது கூட ராகினி மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம கம்பெனில இருக்கிற பொருள் எல்லாம் மாத்தி நமக்கு கெட்ட பேர் வாங்கி கொடு. அம்மா நீங்க நல்ல எண்ணத்துல பண்ணாலும் அதுக்கு அவன் மட்டும் பொறுப்பு இல்லம்மா, நீங்களும் தான் பொறுப்பு. கேக்குறாங்க பாரு. நீங்களே இப்படி ஒரு விஷயத்த பண்ணது சொல்லி அவர் அடிச்சு நீங்க கேள்வி கேட்டீங்களா? பெத்த பையனா இருந்தாலும் நியாயமா இருக்கணும்னு நினைச்சு நடந்துக்கிட்டீங்க. பையனுக்கு ஒரு நியாயம் பொண்ணுக்கு ஒரு நியாயமாமா? மாத்திப்பீங்களாமா? சரிம்மா, எங்க எல்லாரையும் விட்டுருங்க. சொல்லுங்கம்மா, இதுக்கு என்னம்மா பதில் சொல்ல போறீங்க? அண்ணே அம்மா மூணு என்னன்னு என்ன பண்ணிருக்காங்க பாருங்கண்ணே. அந்த இடத்துல நீங்க அம்மா மேல ஆனா எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆண்டி நல்லது பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதாம எங்க அம்மாவுடைய குணம். சரஸ்வதி சொன்னால அவளோட நல்லதுக்காக தான் இது அவங்க பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தம் அவளுக்கு இருந்திருக்கும். ஆனா பரவாயில்ல, எப்பவும் முக்கியமான எப்படிடா இப்ப கூட உனக்கு என்ன மன்னிக்க தோணுது? நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் கூட நீ என்ன மன்னிச்சிருக்க. மத்த எல்லாரும் திட்டும் போதும் ஆனா என்ன மன்னிச்சு என் பக்கம் என் வளர்ப்புன்னு நான் எப்பவுமே யாருக்கும் வராதுப்பா. உன்னை என் வயிற்றுல சுமந்து பெத்ததுதான் கடவுளே. நீங்க என்ன மன்னிப்புல கேக்குறீங்க? நீங்க என்னைக்குமே பெருமையா இருக்கு. சாரி அத்தை, உங்க மனசை புரிஞ்சுக்க. அம்மா மேல கோவப்படாதடா, அவங்க எந்த தப்புமே பண்ணல. ஆனா அவ வெளியே வந்துட்டானே. கார்த்தி, உங்க மேல பாசம் இல்லாம நான் இதெல்லாம் பண்ணலப்பா. உங்க மேல வருத்தம் இருக்கு. அந்த எனக்கு என்னமா தெரியும்? உண்மையை சொல்லணும்னா மொத்த குடும்பம் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ பெருமை